கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் வழிகளை பார்த்து நான் உங்களை குணமாக்குவேன். இன்னைக்கு வியாதினால நம்ம கஷ்டப்படுகிறோம். சொல்லக்கூடாத சில வியாதிகள், வரக்கூடாத சில போராட்டங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் வழிகளை பார்ப்பேன். நீங்கள் எப்படி வர்றீங்க, எப்படி எந்த விதமாக செயல்படுறீங்கன்னு சொல்லி உங்கள் வழிகளை நான் பார்த்து தான் உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். சுகம் ஈஸியாக வந்துடாது. வழிகளை பார்ப்பார் ஆண்டவர். வழிகளை பார்த்து, ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவனுக்கு பிரியமில்லாது செய்திருக்கும் போது சில வியாதிகள் நமக்கு வருவது உண்டு. அந்த வியாதி மாறுவதற்கு நாம் கலங்க தேவையில்லை. நாம் வழிகளை சீர்படுத்த வேண்டும், நம் வழிகளை நேராக்க வேண்டும். இதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கின்ற நாமே உணரத்தக்கவர்களாய் மாற வேண்டும். இந்த போராட்டம் ஏன் அனுமதித்திருக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. ஆண்டவரே என்று சொல்லி நம் வழிகளை சரிப்படுத்தினா கர்த்தர் சொல்றார், நான் குணமாக்குவேன். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் குணமாக்கிடுவேன் என்று சொல்லுகிறார். வழிகளை பார்த்து குணமாக்குவேன், அவர்களை நடத்துவேன், திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுறவர்களுக்கு ஆறுதல் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்மகிட்ட ஏராளமான குறைகள் இருக்கிறது. நம் குறைகளினால தான் நம்ம கஷ்டப்படுகிறோம். நம் குறைகளை நிறைவாக்கி இயேசுவுக்கு பிரியமாய் நாம் வாழும் பொழுது நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். என் அன்பு தேவ ஜனமே, அப்போது நம்ம வழிகளை சரிப்படுத்துவோமா? நிச்சயமாக நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இந்த நாளில் எங்கள் வழிகளை நாங்கள் சீர்தூக்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உயிர்த்தல் அந்த ஆண்டுடைய வல்லமை எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். மகிமை கனத்தில் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.